ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் தமிழ் தலைவன்ஸ் தான். ஹை எக்ஸ்பெக்டேஷன் இந்த டோர்னமெண்ட்டு. ஏன்னா எல்லா 12 டீமும் ஈக்குவலி குட்டுன்னு தான் சொல்லணும். சேட் பர்தீப் நர்வாலை தான் யாரும் எடுக்கல அண்ட் நோ டேக்கர். ஸோ இவென்ச்சுவலி ரிட்டையர் ஆக வேண்டியது ஆயிடுச்சு. ரைட், கோச் ஏகப்பட்ட கோச் மாற்றங்கள். இங்கே இருக்கிற கோச் அங்கே போகிறாரு, அங்கே இருக்கிற கோச் இங்கே வராரு. ரயில் ட்ரெயின் பெட்டி மாதிரி ஆயிடுச்சு கோச் மாதிரி. தேர்ட் கோச் ஃபிஃப்த்து கோச் ஃபஸ்ட்டு வரும். அந்த மாதிரி கோச்சஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. எனிவே, தம்பி இன்னும் டீ வரல அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார். அது மாதிரி நிறைய நேரம் சார் இன்னும் கபடி வீடியோ வரலன்னாங்க. கேட்க நல்லா இருந்தது, நைஸ். அதனால் உங்களுக்காக தமிழ் தலைவாஸ் கபடி வீடியோ. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நினைக்கிறோம். இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம். உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும். என்ன வேலை இருக்கோ போய் பாருங்கள், பிக் பாஸ் பாருங்கள், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். நம்ம யார் யாருக்கு பிடிக்குதோ இந்த வீடியோ பார்க்கலாம் கண்டினியூவாக. ரைட், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பெஷலி தமிழ் தலைவாஸுக்காக இஸ் பார் கப் ஜீத்னான்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஓனர், சிஇஓவை. அதான் இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கிறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீம் எடுத்ததாகட்டும், கோச்சஸ் ஆகட்டும், எல்லாம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? அண்ட் ஹிமான்ஷு, எஸ், ஆல்ரவுண்டர் அண்ட் எலைட் ரீட்டைன் பிளேயருங்க. இவர் ரீட்டைன் பண்ணாங்க ஹிமான்ஷு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் லோ ப்ரொஃபைல் மாதிரி தான், யாருமே அவ்வளோ நோட் பண்ண மாட்டேங்க. ஆனால் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இவரை பற்றி பேசவே மாட்டாங்க. எல்லாருமே நரேந்தர், பவன், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஹவு மச் யூ நீட், ரொம்ப ரொம்ப முக்கியம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டர். ஆனால் அவங்க பிகேல வந்து லெஃப்ட் கார்னர்னு போட்டிருக்கு இதில் அவங்களோட ஸ்டாட்ஸில். ஸோ ரைடும் பண்ணுவார், டிஃபெண்டும் பண்ணுவார். லைக் ஆஷு மாலிக், அஸ்லம் இனாம்தார், ஷாதுல்ல அந்த லீகுக்கு அவர் இன்னும் ரீச் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் அதுக்கு அடுத்தது சொன்னீங்கன்னா அவங்களாம் A டிவிஷன்னா இவர் B சொல்லலாம். ஸோ வெரி குட் பிளேயர். இவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி PKL9 நம்ம செமிஃபைனல் போனதுக்கு நரேந்தர் அஜிக்கே பவர் சாகுலுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கோம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி வெரி கீ. 23 மேட்ச்சில் 60 பாயிண்ட் எடுத்தாங்க. அதில் அந்த PKL9ல 32 ரைடு பாயிண்ட், 28 டேக்கிள் பாயிண்ட். அதில் இவ்வளோக்கும் அபிஷேக்கே 40, மோஹித் 32 தான் டேக்கிளில். இவர் 28 பாயிண்ட் எடுத்தார் ஆல்ரவுண்டர். நல்லா யூட்டிலைஸ் பண்ணார் அவர் அஷன் குமார் அவரை. PKL10 டிசாஸ்டர், எல்லாருக்குமே டிசாஸ்டர் தான். இருந்தாலும் இவரும் நான் இருக்கேன்னு ஒரு 37 பாயிண்ட் எடுத்தார். PKL10ல 16 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது, கொடுத்தாங்க, அவ்வளோதான் சான்ஸு. அதில் 16 ரைடு பாயிண்ட்டு, 21 டேக்கிள் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. டிஃபென்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ முடிஞ்சு போன PKL11லையும் 12 மேட்ச் தான் விளையாண்டார், 58 பாயிண்ட்டு. 12 மேட்ச்சில் 58, ஃபுல் 23 விளையாட்டு இருந்தால் 110 எடுத்துருப்பார் பேருக்கு. ஆமாம், ரைடு 48 பாயிண்ட் எடுத்தார், டேக்கிள் 10 தான் எடுத்தார். ஏன் ரைடில் ஜாஸ்தின்னா சச்சின் தன்வர் சொதப்பிட்டார். மாசான முத்து ஆகட்டும், விஷால் சால் ஆகட்டும், நரேந்திர ஆகட்டும், இன்ஜுரின்னு ஏசனோன்னு 10-12 மேட்ச் தான் விளையாண்டாங்க. அது ஒரு ரீசன். டேக்கிள் பாயிண்ட்டு 10 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஹிமான்ஷுவால். ஆனால் ரைடில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார். இதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ வரப்போகிற டோர்னமெண்ட்டில் பாயிண்ட் எடுக்கிறதுலாம் பவன், அர்ஜுன், நரேந்தர் பார்த்துக்கிட்டோம். இவரை டேக்கிளில் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிஃபென்ஸில். ஆமாம், ஏன்னா சாயல் பிள்ளைய வேறு இல்லை. சாகரோட ஃபிட்னஸ் பற்றி தெரியல. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அது கூட நிறைய பேர் கேட்டீங்க. சார் அந்த சாகர் தேவை, நீங்கள் தான் கேட்டீங்க. நான் கேட்கும்போது 3 மாதம் முன்னாடி ஃபிட்டாக இல்லை, இப்போ ஒரு ஃபிட்டாக இருக்கார் மனுஷன். அதை நீங்கள் நோட் பண்ணணும். 3 மாதம் சொன்னதை வச்சுட்டு இப்போ சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இப்போ உள்ள கரண்ட் ஃபார்ம், கரண்ட் ஃபிட்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். சொல்ல 3 மாதம் முன்னாடி நீ சொன்னியா விராட் கோலி டக் அவுட் ஆகிட்டார், ஏன் இன்னும் டீமில் இருக்காரு, அந்த மாதிரி கேள்வி இது. அப்படி கிடையாது. ரைட், அதனால் இவர் டிஃபென்ஸ் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுவார் சஞ்சீவ் பல்யான் அண்ட் நிதிஷ்குமார் அண்ட் சாகர் அண்ட் அஷீஷ் அண்ட் ரோனக், இவங்களாம் இருக்காங்க கவர் கார்னர் பார்த்துக்க. பட் மோயின் ஷாபாய்க்கு இருக்கிறனால ஆல்ரவுண்டர் ஸ்பாட் அவருக்கு தான் போகும். ஏன்னா அவர் மோயின் ஷாபாய்க்கு பர்ஃபார்ம் வெரி வெல் லாஸ்ட் சீசன். மோயின் ஷாபாய்க்கு வந்து பேக்கப்புக்கு இவரும் ரெடியாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி 2 ஆல்ரவுண்டர் இருக்கால என்ன ஆகும்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக விளையாடுவாங்க மெயின் ஸ்டார்டிங் 7ல் இருக்கிறவங்க. ஐயோ நம்ம அவுட் ஆகிட்டா நம்ம எடுத்து அவர் பிடிச்சுவார் ஹிமான்ஷுன்னு. அதே சமயத்தில் அப்பா நம்ம அடிப்பட்டாலும் பரவாயில்லப்பா ஹிமான்ஷு இருக்காருப்பா, அதுதான் டீமை பற்றி யோசிக்கிறது. மோயின் அப்படி தான் யோசிப்பார் டீமை பற்றி. ரீசன்ட் இன்டர்வியூவில் கூட சொன்னார், நான் எப்போதுமே தமிழ் தலைவர் தான் விளையாட ஆசைப்பட்றேன், ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர்னாரு. ஸோ அவர் வந்து ஓகே நம்மளுக்கு இன்ஜூரி ஆனாலும் பரவாயில்ல, வில்கோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம். அப்படியே இன்ஜூரி ஆகிட்டா இவர் பார்த்துக்க போகிறார் ஹிமான்ஷுன்னு அவர் மைண்ட் செட் இருக்கும். அது ஒரு நல்லது, குட் ஃபார் த டீம், குட் ஃபார் த கோச், குட் ஃபார் த ஃபேன்ஸ். ஹிமான்ஷுவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போன PKL12லேயே சூப்பர் டேக்கிள் 3 வாட்டி எடுத்தார், சூப்பர் 10 ஒரு 10 வாட்டி எடுத்தாருங்க. சூப்பர் டேக்கிள் உங்களுக்கு தெரியும், டிஃபென்ஸ்லேயும் சூப்பர் 10, ரைட்லையும் 2 வாட்டி சூப்பர் 10 எடுத்தார் PKL12ல். அவரோட ஹைட்டு வெயிட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஆல்சோ நம்ம ஹிமான்ஷுக்கு. பிடிச்சாருன்னா ஒழுங்கு பிடி தான், விடமாட்டார், கப்புன்னு அப்படியே பிடிச்சிருவார். ஸ்டார்டிங் 7ல் இருக்க மாட்டார் சார். நிறைய பேர் சொல்லுங்கள் எல்லாரும் ஸ்டார்டிங் 7ல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா வெறும் 7 பிளேயர் நிறுத்திக்கலாமா, எதுக்கு 20 பிளேயர் எடுக்கணும்? அந்த லெவலுக்கு வரதே பெரிய விஷயம். அதை நீங்கள் பசங்களாம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூல் கிரிக்கெட்டோ, காலேஜ் கிரிக்கெட்டோ, ஸ்கூல் கபடியோ, எனி கபடி, எனி ஸ்போர்ட்ஸ், ஐயோ விளையாண்டா மெயின் லெவலில் தான் விளையாடுவான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் பால் பாயாக இருந்தார், வெளிலேருந்து பாலை தூக்கி போடுற வேலை அவரோட 12-13 வயசில் டெஸ்ட் மேட்ச்சில். மும்பையில் சொல்கிறேன். இப்போ பாரு, மாஸ்டர் பிளாஸ்டர் நம்பர் 1
17 ரன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு டெஸ்ட்டில், யாராவது நெருங்குங்க பார்ப்போன்னு. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் ஹிமான்ஷு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் இஸ் அ டீம் மேன், கண்டிப்பாக அவர் டீமுக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஃபாதர்ஸ் டேன்னு அவங்க அப்பா பக்கத்தில் வந்து ஃபோட்டோ போட்டார். ஃபேமிலி மேன் ஆல்சோ நைஸ். எல்ஐ T10 லிஸ்ட்டில் ரீட்டைன் பண்ணுங்க ஹிமான்ஷோட ரோல் வில் பி வெரி பிக், ஹியூஜ். அண்ட் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும் மோயின் ஷஃபாக்கிக்கும் விளையாடுறவங்களுக்கு. நம்ம இல்லைனாலும் அவர் இருக்காருப்பா. இன்ஜுரி பற்றி அவ்வளோ ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆனால் கூட பேக்கப்புக்கு இருக்காரு. டிஃபென்ஸுக்கும் யூஸ் ஆவார், ரைடுக்கும் யூஸ் ஆவார். மோர் டிஃபெண்டராக தான் நான் பார்க்குறேன் இந்த சீசன் ரேதர் தன் ரைடர்ஸ். ஏன்னா அதுக்குன்னு தான் ரைடு மிஷின்லாம் கொண்டு வந்துருக்கும், ஹை ஃப்ளையரை கொண்டு வந்துருக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டேன். கிரிக்கெட்டை பற்றி போட்டிருக்கேன். பிடிக்குதோ இல்லையா எனக்கு போய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 3 பேர் ரன் அடிச்சாங்களே, கில்லு, ரிஷப் பந்த், ஜெஸ்வால், அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன் சாய் சுதர்ஷன் டக் அவுட் ஆனாரும் பேசியிருக்கேன். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு வந்துருங்க. பொறுமை பார்த்ததுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்.